ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ இந்த நான் பண்ணுறதுக்காக 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். வெது வெதுப்பான சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்துட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நார்மலாக எசன்ஸ் கடையில் கிடைக்கும். அது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அளவு நம்ம ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அந்த ஈஸ்ட்டு நல்லா நமக்கு தண்ணியிலே கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம மாவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாம் சுகர் சேர்த்து பண்ணுறதுனால நான் எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். ஈஸ்ட்டு சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு இந்த நான் ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போது மாவை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி பதத்திற்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாம் தண்ணீர் சேர்க்கறதுக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்து இந்த மாவை ரெடி பண்ணலாம். ஆனால் நான் இப்போ சேர்க்க போகிறது வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்து தான் பிசைஞ்சு எடுக்க போகிறேன். உங்ககிட்ட ஒருவேளை ஈஸ்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சோடா உப்பு கூட கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நார்மலாக நிறைய பேருக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லி ஹோட்டல்லே வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் நான் செய்கிற அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், நீங்களும் ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு சின்ன கிளாத் வச்சு கவர் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாம். இப்போது 1/2 hour ஆயிடுச்சு. வாங்க மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம நான்க்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு திரட்டி எடுத்துக்கலாம். லேசாக மாவு தொட்டுட்டு திரட்டிடலாம். நான் இந்த ஷேப்பில் இப்போ திரட்டி எடுத்திருக்கேன். கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஹீட் ஆயிடுச்சு. ஹீட்டு குறையட்டும். குறைஞ்சதுக்கப்புறமா நானை சேர்த்துக்கலாம். நார்மல் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம நான் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு போட்டு எடுத்துட்டு அப்புறமா நம்ம தந்தூரி கம்பி இருக்கும் இல்லையா, அந்த கம்பியிலே திரும்ப போட்டு எடுத்துடலாம். இந்த கம்பியிலே 2 சைடும் நம்ம மாற்றி போட்டு இதே மாதிரி தீயில காமிச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட நான் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம பட்டரை மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடலாம். இந்த நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சுண்டல் கிரேவியோ அல்லது சிக்கன் கிரேவியோ அல்லது பன்னீர் பட்டர் மசாலா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி எல்லா நானையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த நான் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் இப்போ இந்த நானை பன்னீர் பட்டர் மசாலாவோடு தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.